மதியம் 1 மணி வரை நாகை, தஞ்சை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூரில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. வானிலை ஆய்வு மையம் தகவல். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் நாகையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்ட 3500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள். தேனியில் தொடர் மழை எதிரொலி. சின்ன சுருளி அருவிக்கு சுற்றுலா பயணிகள் 4 நாட்கள் செல்ல வனத்துறை தடை. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு 5 நாட்கள் பக்தர்கள் செல்ல தடை. கனமழை முன்னெச்சரிக்கையாக வனத்துறை அறிவிப்பு. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வடபழனி முருகன் கோயிலில் தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. நெல்லை முக்கூடல் முத்துமாலை அம்மன் கோயிலில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். குமரி மாவட்டம் உலக்கை அருவியில் திடீரென ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளம். தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட ஓய்வு பெற்ற அரசு ஊழியரை தேடும் பணி தீவிரம். வைகாசி மாத முதல் முகூர்த்த நாளை ஒட்டி திண்டுக்கல் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகை 1000 ரூபாய்க்கு விற்பனை. காரைக்கால் திருநள்ளாறு கோயில் பிரம்மோற்சவம். தியாகேசா தியாகேசா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நேற்று ஒரே நாளில் 90,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம். பீகார், ஒடிசா உட்பட 8 மாநிலங்களில் உள்ள தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. முன்னேற்பாடு பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். பாகிஸ்தானின் அணுகுண்டுகளுக்கு தாங்கள் அஞ்ச மாட்டோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் விவரங்களை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். போதைப் பொருட்கள் உட்பட 8,889 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். பத்து மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் மறுகூட்டல் விடைத்தாள் நகல் பெற விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். தேர்வுத்துறை இயக்குநரகம் அறிவிப்பு. தமிழகத்தில் பொறியியல் கலந்தாய்வுக்கு விண்ணப்பித்தோர் எண்ணிக்கை 1,69,000 கடந்தது. கடந்த ஆண்டை விட மாணவர்கள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடரும் நாய்க்கடி சம்பவங்கள். ஜூன் மாதத்துக்குள் 14,000 நாய்களுக்கு ராபீஸ் தடுப்பூசி போட தாம்பரம் மாநகராட்சி திட்டம். ஈரோட்டில் IAS அதிகாரி என கூறி 27 லட்சம் ரூபாய் மோசடி.
சம்பந்தப்பட்டவரை கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி. ஜம்மு காஷ்மீரின் சோஃபியான் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல். பாஜக முன்னாள் தலைவர் சர்பஞ்ச் ஐஜாஸ் அகமது ஷேக் உயிரிழப்பு. உடல் எடையை வேகமாக குறைப்பது ஆபத்தானது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுரை. இலங்கையின் நுவரெலியா பகுதியில் உள்ள சீதா அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. 1984 ஆண்டுக்கு பிறகு விண்வெளிக்கு செல்லும் இந்தியர். ப்ளூ ஆர்ஜின் நிறுவனம் மூலம் அமெரிக்காவிலிருந்து இன்று இரவு 7 மணிக்கு விண்வெளிக்கு செல்கிறார். சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிப்பு. பாதிப்பு 25,000 தாண்டியதால் அனைவரும் முகக்கவசம் அணிய உத்தரவு.